ஒரு ஆளை அடக்கம் பண்ணிவிட்டோம், ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு அவசரத்துக்காக வேண்டி அடக்கம் பண்ணதை எடுக்க வேண்டி வருது. அப்படி வருமா இல்லையா? அது ஒரு நவீன காலத்தில் வந்து கொலை செஞ்சு போச்சு விடுவாங்க, தற்கொலைன்றுவானுவோம், இயற்கை மரணன்றுவாங்க. கடைசியில் சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே மறுபடியும் பாடியை தோண்டி பார்த்தா தெரியுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வான், அடக்கம் பண்ண பாடியை தோண்டி எடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆளை அடக்கம் செய்து விட்டு திருப்பி எடுக்கலாமா, எடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அது கூட அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய நோக்கத்துக்கு இல்லை, சும்மா ஒன்றுமில்லாத ஒரு நோக்கத்துக்காக கூட என்ன செய்யலாம், அது மாதிரிலாம் செய்யலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, உஹது போருக்கான நேரம் வந்த உடனே தஆனி அபி, இந்த ஜாபீருடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உஹது போர்ல கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுறதுக்கு முன்னாடி, போருக்கு போறதுக்கு முன்னாடி இவர் இளைஞர் ஜாபீர் வந்து ஒரு 18 வயசு அந்த 16 வயசு இளைஞரா இருக்கிறாரு. அவரை வந்து தகப்பனார் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, தஆனி அபி மினல் லைலி, மறுநாள் உஹது போர், ராத்திரி என்னை தகப்பனார் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், ஃபகால மா அரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வலி மன் யுக்தல் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் கொல்லப்படுவார்களே அதுல முதல் நானத்தான் இருப்பேன் போல இருக்கு. நான் ஒரு வைராக்கியமா இருக்கிறேன், இந்த களத்துல நம்முடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டியே ஆகணும்னு நான் உறுதியா இருக்கிறேன். அதனால வந்து நான் அநேகமாக கொல்லப்பட்டு விடுவேன் முதல் நாள் சொல்றாரு. அதனால இன்னி லா அத்ருக்கு பாதி அஸ்ஸ அலைய மின்க கைர நப்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் விட்டு செல்பவர்களில ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து முக்கியமான நீ தான்ப்பா. நான் போன பிறகு நான் விட்டு செல்றதுல ரொம்ப எனக்கு பிரியமான ஆள் ரசூலுல்லாஹ் தான். அதுக்கு அடுத்து யாரு, நீ தான் இருக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியாக உன்னை தான் நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து கருதுகிறேன். இன்ன அலைய தைனன், எனக்கு சில கடன்கள் இருக்கிறது, ஃபக்லி, நீ அந்த கடன் நிறைவேற்று. வஸ்தௌசிபி அகவாத்திய கைரா, உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்கு நிறைய, அது விஷயத்தில் நல்லபடியாக நடந்து, ஒரு ஆள் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை விஷயத்தில் நினைக்க தங்கச்சிமார்கள்ட்ட ஒழுங்கான முறையில் நடந்துக்க அப்படின்னு எனக்கு வசியத்து செய்தார்கள். ஃபஸ்பஹனா, விடிந்தது. ஃபகான அவ்வள கத்தீலின், சொன்னபடி முதல்ல கொல்லப்பட்ட உஹது போர்ல ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்ட ஆள் யாருன்னு கேட்டா அப்துல்லா தான் கொல்லப்படுறாங்க. ஜாபிருடைய தகப்பனாரு அப்துல்லா தான் கொல்லப்படுறாங்க. அது மாதிரி கொல்லப்பட்ட உடனே ஓ துஃபின மாஹு ஆஹரு ஃபி கபரின், அவங்களோட சேர்த்து இன்னொரு ஆளையும் சேர்த்து ஒரு கபரில் அடக்கிவிட்டாங்க. அதாவது உஹது போர்ல அவர் கொல்லப்படுறாரு, இடம் குழி தோண்ட எல்லாம் டைம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கபரை தோண்டி ஜாபிருடைய தகப்பனாரையும் அதில் அடக்கிட்டாங்க, இன்னும் ஒரு ஷஹீதையும் நினைஞ்சிட்டாங்க, அதுலயே ஒரு குழியில போட்டு அடக்கிட்டாங்க. அப்புறம் அடக்கினவுடனே என் மனசு வந்து கேட்கவே இல்லை. சும்மலம் ததிப் நப்சி அன் அத்துருக்குஹும் அல்லாஹரி, ஒரு கபரில் 2 பேரை கொண்டு அடக்கிட்டு வந்திருக்கமே மனசு உலட்டிக்கிட்டே இருக்கு, எனக்கு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஃபஸ்தஹ்ரஜ்துஹு பஅத 6 அஷ்ஹுரின், 6 மாசம் இதே நினைச்சிட்டு இருக்கிறாரு. 6 மாசம் கழிச்சு போய் தோண்டி மறுபடியும் எங்க பாப்பாவை தனியா எடுத்து வேற ஒரு குழியை தனியா வெட்டி அதில் அடக்கம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அது எப்படி இருந்துச்சா, அவருடைய காதை தவிர மற்ற உறுப்புகள் அப்படியே அன்று வைத்தது போலவே இருந்தது. நல்லடியார்களுக்கு அப்படி எல்லாம் கொடுக்கலாம். நான் தோண்டி பார்க்கும் பொழுது ஃபைதாஹுவக யௌமி வலாத்துஹு புனையத்தன், கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வச்ச உடல் மாதிரி தான் இருந்தது. கைர உதனிகி, அவருடைய காதை தவிர, காது வெட்டப்பட்டிருக்கலாம், போர்ல வெட்டப்பட்டதுனால காது இல்லாமல் இருந்திருக்கலாம், காதை தவிர மற்றதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது என்று சொல்லி ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க. இது புகாரில 1351வது ஹதீஸில் இருக்கிறது. 1352லையும் இது இருக்கிறது. வேற ஒரு கபர்ல வந்து நான் அடக்கம் பண்ணேன்னு இருக்கிறது. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து உஹதுல நடக்குது. உஹது நடந்த 6 மாசம் என்பது கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் உஹதுக்கு 8 வருஷம் கழிச்சா மௌத்தா போறாங்க. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிந்தி நடந்தா இதெல்லாம் தப்புன்ட்டு போயிடலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்ததுனால அவங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் நடந்திருக்க முடியாது. இன்னும் தோண்டிட்டியாமல எடுத்துட்டியாமலன்னு கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவும் இல்லை. சும்மா 2 கபருக்கு போல ஒரு கபரில் அடக்க வேண்டிய இதுக்கே தோண்டி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான மருத்துவ விஷயம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எடுப்பது தப்பு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதையும் ஜாபீர் தான் அறிவிக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சே தான் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படிங்கிறவரே முனாஃபிக்குகளுடைய இரட்டை வேடம் போடக்கூடியவர்களுடைய தலைவராக இருந்தார். அவர் இறந்த உடனே அவருடைய மகன் முஸ்லீமா இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்ட உடனே என்ன கேட்டுக்கொள்றாருன்னா, அவங்களுடைய மேலாடைய நீங்க எங்க தகப்பனாருக்கு நீங்க போடுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கொள்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குழிலாம் தோண்டி அவர் உள்ள வச்சாச்சு. வச்ச உடனே வர்றாங்க,
வந்து என்ன செய்யறாங்க, ஆளை மேல தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அணிந்திருந்த அந்த ஆடை என்ன செஞ்சாங்க, அவருக்கு போட்டு அணிவிச்சு அடக்கம் பண்ணாங்க. அப்ப உள்ள வச்ச கபர ஜனாசா வந்து வெளியே எடுத்து கபருக்குள்ள வச்சு அந்த ஜனாசாவை வெளியே எடுத்து வேற ஒரு ஆடை தன்னுடைய போர்வையை போர்த்தி அவங்க அடக்கம் செஞ்சாங்க. இது கூட ஏன் செஞ்சாங்கன்னு கேட்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்ல எதிர் அணியில இருந்தார். பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது அப்பாஸ் வந்து அந்த அணியில இருந்தார். அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவில் கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நல்ல ஆடை இல்லை, கிழிஞ்ச ஆடையை போட்டுக்கொண்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாரு, இந்த அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்கா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு ஆடை கொண்டாந்து கொடுத்து நீ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அந்த கணக்கு தீர்க்கணும்ல, இந்த ஆளுக்கு ஒரு நன்றி கடன் பட்டவரா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்பாஸுக்கு அவர் வந்து தன்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் தன்னுடைய பெரிய தகப்பனாருக்கு இவருடைய ஒரு சட்டையை கொடுத்திருக்காரு ஒரு நேரத்தில். அதுக்கு நம்ம பிரதிபலன் ஒன்று செய்யாம இருக்கிறோம், அதனால அவருடைய ஜனாசாவுக்காக என்ன செய்வோம், ஒரு மகன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம ஒரு நல்ல ஆடையை போத்தி அனுப்புவோங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை அணிவித்தார்கள். இதுல மேட்ரு என்னன்னு சொன்னா, கபூர்ல வச்ச ஜனாசாவை வெளியே எடுக்கலாம், சும்மா ஒரு சட்டையை மாத்துறதுக்காக கூட நினைஞ்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதை ஜாபீர் தான் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1350 இன்னும் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையா வச்சுதான் அவர் கூட என்ன செய்யறாரு, தன்னுடைய தகப்பனாரை வந்து வேற ஒரு 2 பேரோட சேர்த்து அடக்குனதுனால அதை வந்து அவருக்கு மனசு பிடிக்காம வேற ஒரு குழியை வெட்டி அந்த தகப்பனார் மட்டும் தனியா எடுத்து அடக்கம் பண்றார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் நடந்ததுனாலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாம் தெரியாம இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது நடக்குது, நடந்து ஒரு 2-3 நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா கூட தெரியலன்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 8 வருஷம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஜாபீர் வாழ்றாரு. அப்ப ஜாபீர் அவர்கள் வந்து இந்த செஞ்ச செயல் தவறுன்னு சொன்னா பரவலா பேசப்பட்டு இந்த மாதிரி ஜாபீர் பண்ணிவிட்டாரா, வாப்பா எடுத்து வேற இடத்துல அடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கண்டிச்சு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஏன்னா மார்க் அடிப்படையில் ஒரு செயல் நிலவும் பொழுது அல்லாஹ் கூட அறிவிச்சிருவான், இது மார்க் அடிப்படையில் தப்பு, இதை உடனே திருத்துங்க, இல்லைன்னா இதுவே ஒரு சட்டமாயிருங்கிற மாதிரிலாம் அல்லாஹ் வஹி மூலமா காட்டிடுவான். அதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு அற்பமான ஒரு நோக்கம் தான் இது. ஒரு 2 பேரை ஒன்னா அடக்குனது என்பது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன ஒரு மன திருப்திக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார்னு சொன்னா பெரிய காரியங்களுக்காக அடக்குன பாடி எடுக்கிற தப்பாகுமா? கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, என்ன மாதிரி கொலை நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, அவங்க கற்பழிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, இது போன்ற ஒரு இதை விட முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி வெளியெடுப்பதோ சோதனை செய்வதோ அதெல்லாம் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு